வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன். பொதுவாகவே நாட்டுப்புற கலைஞர்கள் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறோன்னு தான் நாம் நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதர்கள் வாழுகின்ற ஒவ்வொரு பகுதியிலும் நாட்டுப்புற கலைஞர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்நாள் முழுவதும் கலைக்காகவே செலவு பண்ணிவிட்டு கடைசியில் பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் அந்த மாதிரி கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களெலாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட 20-25 வருஷமாக நம்ம போராடி அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இல்லம், ஒரு ஹோம் ஒன்று கட்டணும், அந்த கலைஞர்களுக்கு கிட்ட இருக்கிற திறமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தில் நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம், அது இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறது. இப்போ காலையில் ஒரு கலைஞர், இவர் ஆந்திர பிரதேச சார்ந்த சேர்ந்தவர். இவர் என்ன ஊர்? நீங்கள் கர்நாடகா சார் இருக்கும். கர்நாடகா? ஆந்திரா? கர்நாடகா. கர்நாடகாவில் எங்கே நீங்கள்? இவர் கன்னட தேசத்தை சார்ந்தவர். இவர் ஒரு நாடக கலைஞர். இவர் வயசில் நல்ல செல்வாக்காக தான் இருந்திருக்கிறாரு. நல்லா அந்த ஊரில் பேரும் புகழமாக இருந்திருக்காரு. வாழ்நாள் முழுதும் அந்த நாடகத்துக்காக செலவு பண்ணிட்டு இப்போ அவர் வாழ முடியாமல் பிச்சை எடுக்கிற நிலைமையில் கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாடு ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு வீடாக போய் அவர்கிட்ட இருக்கிற திறமையும் அவர்கிட்ட இருக்கிற கலையை பாடி பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு கலைஞன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்பது மிக வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கலை என்பது மனிதனுடைய வாழ்வியலை சார்ந்தது. ஒரு நாட்டில் கலை இழந்து விட்டால் அந்த நாடே சீரழிந்து விடும். அப்படிப்பட்ட உன்னதமான கலை. இந்த கலை என்பது மனிதனுடைய வாழ்வியலோடு சேர்ந்தது, அவன் வாழ்க்கையோடு சேர்ந்தது. அப்படிப்பட்ட கலை இப்பொழுது தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கலைஞரை பற்றி நாம் அவரோட நேரடியாக பேசுவோம். இன்றைக்கி காலையில் நான் வீட்டில் ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு பாடல் பாடிட்டு ஒரு சவுண்டு கேட்டது. யாருன்னு பார்த்தா ஒரு வேஷம் போட்டு, ஒரு மகாராஜா வேஷம் போட்டு ஒரு கலைஞர் வெளியே வீட்டுக்கு வெளியே நின்றும்போது பார்த்தேன். எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது. உடனடியாக அவரை வீட்டுக்குள்ளே வர வச்சு அவரை உட்கார வச்சு அவரோட கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். இது மக்களுக்கு தெரியணும், இந்த கலைஞர்களை பற்றி தெரியணும், இந்த கலைஞர்களை பாதுகாக்கணும். கலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். அது மொழிக்கு அப்பாற்பட்டது கலை என்பது. எந்த மொழியாக இருந்தாலும், அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அற்புதமான பாடலை பாடுகிறார். அவரை நம்ம அவரோட பேசுவோம், அவர்கிட்ட இருக்கிற கலையை பற்றி நாம் பேசுவோம். குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கலைஞர்களை பாதுகாக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராட்டிகிட்ருக்குறோம். இவர் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். இப்போ அவரோட பேசுவோம். நமஸ்காரம் டே. நமஸ்காரம். ஏன் நீங்கள் பேர் என்ன? டாக்டர் சங்கரப்பா சார். சங்கரப்பா சார். ஏன் எந்த சதுவு உண்டா வரவங்க? கன்னಡ சதுவு பிடிக்காங்க 5 கிலோ சொல்லியிருந்தேன். இவர் பேர் சந்திரப்பா. சங்கரப்பா இவருடைய பேர். இவர் கர்நாடகாவில் நாடக கலையை ఎన్ని ವರ್ಷలు ఇది చదువు నేర్చుంటారు నువ్వు? ఇది కలెక్ట్ మా తాత పుస్తకాలు పొగిటి విషయాలనే కాలం అది. పొగిటి విషయాలు అన్నప్పుడు ఊరికి వేషాలు వేస్తుంది కదా, మా జాతి ఇదే పొగిటి విషయాల కళ. ఊరు డ్రామాలు వేసేదే 5-6 డ్రామాలు వేసి సంతకం చూపించుకుంటే వచ్చి 100-200-300 పెట్టిస్తుంటారు. పెట్టి సీరియల్ అవిస్తుంటే అట్లా. ఇప్పుడు కాలం టీవీలు సినిమాలు వచ్చేసరికి మా కళ్ళకి ఎవరు చూస్తారు చెప్పు? ఇವರು ఇప్పుడు పిల్లలంతా చదువుకుంటా మాట్లాడితే వేషాలు వేసుకొని ఈ మాట మా ఊరు గ్రామ చిత్రత. இவர் பாரம்பரியமாக இவங்க பாட்டங்காலத்தில் முப்பாட்டங்காலத்துலேருந்து இந்த கலையில் இருக்கிறவங்க. இந்த கலையிலேயே இவங்க கிராமமாக போய் ட்ராமா போடுறது. அப்போது சினிமாலாம் கிடையாது. சினிமா இல்லாத காலத்தில் நாடகம், தெற்கூத்து, இந்த ட்ராமா இதுதான் அதுவும் சிறப்பான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அந்த என்டர்டெயின்மெண்ட் பீரியடில் ஒவ்வொரு கிராமத்தில் போய் அங்கே ஒரு கேம்ப் போட்டு 1 மாதம் 6 மாதம் அப்படி கேம்ப் போட்டு அங்கே வர்ற வருவாய்களை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருந்த இந்த கலைஞர்கள் இப்பொழுது திரைப்படமும் மற்றும் சின்னத்திரையும் இவங்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டு இப்போது ஒவ்வொரு மாநிலம் தாண்டி பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இப்போ அவர் சொன்ன விஷயம். చెప్పండి ఎప్పుడు మీరు
ఎన్ని జనాలు ఉండారు మీ ఇంట్లో ఏమి చెప్పండి. మాట్లాడుతుంటే నాకు బిడ్డలు సార్, ఒక బిడ్డ ఒక కొడుకు చదువుతుండ్రు. ఒక బిడ్డ 10 తర్వాత కొడుకు ఇప్పుడు 8 ముగిసింది. ముందరికి 9 సత్తుండు. వాళ్ళిద్దరు చదువుకేసిన బిడ్డలు పెళ్లి చేసిన 3 కనిపించిన. మా బిడ్డ వాళ్ళ 3 గడపతి లేదు. ఇప్పుడు ఇక్కడ వచ్చింటారు, మీరు యాడ ఉండారు, మీరు ఇల్లు యాడ ఉండదు ఇప్పుడు చెప్తే మన కృష్ణగిరి మురుడు కోగిలి காட்லாம்பட்டி முருகன் கோயில். ஓ சரி சரி சரி. இவர் வந்து இந்த தேசாந்திரம் வரும்போது ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு குடிசை போட்டு அங்கே இருந்துக்கிட்டு அந்த பகுதியை சார்ந்த பகுதியெல்லாம் போய் ஏதோ பாடலை பாடி அவங்க கொடுக்குற வெகுமதி வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்துகிறவர். இப்போ இவர் வந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜை தாண்டி காட்லாம்பட்டி முருகன் கோயில் லெஃப்ட் சைடு போகும்போது லெஃப்ட் சைடில் வரும் அந்த முருகன் கோயில். அந்த இடத்துல தான் அவர் குடிசை போட்டு இருக்கிறாராம். அந்த குடிசையில் ఎవరెవరు ఉండారు మీ ఇల్లు? ఒక్కటారు అంటే వ్యాపారం ఇస్తాడు, వ్యాపారం. அவங்க மனைவி வந்து இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் சாமானம், இந்த பெண்களுக்கு தேவையான ஏர் பெண்ணு, இது போல் ஒரு சின்ன சின்ன வியாபாரத்தை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற கலையை வந்து மக்களுக்கு சொல்லி அங்கே கிடைக்கிற வெகுமதிகளை இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ఏం డ్రామా నీకు ఏం డ్రామా తెలుసును? చూడప్పుడు అంటే అక్కడ అప్పుడు కాలం అంటే 10 మంది 9 మంది జనమం. 10 మంది 9 జనం అంటే భస్మాసుర కథ. ఓ భస్మాసురన్ కథ. భస్మాసుర కథ, మళ్ళీ సుంద సుంద, మళ్ళీ అది భీమజయ కథ, భీమజయ కథ, మళ్ళీ మడివళ వేసాము, సాకల వేసాము అంటాను. అవి వేసాలు అలా 5 వేషాలు వేసి 5 వేషాలు వేసి ఆ ఒత్తి తిన్నాక అప్పుడు మా ఊరు పట్టి ఎత్తుంటాం. అప్పుడు 5 దినాలు 5 రోజులు ఊర్లో వేషాలు వేసి. హరిశ్చంద్ర కథ తెలుసు నీకు? హరిశ్చంద్ర కథ తెలుసు, మా పెద్దలు తెలుసు నాకు. ఓకే, మీకు ఏం కథ తెలుసు? ఇప్పుడు భస్మాసుర కథ. ఓ ఏమేమని చెప్పండి. మీరు హార్మోనియం వాయించుకోండి, మీకు ఏం తెలిసిందో కొంచెం చెప్పండి. நேர்கள் చూసేది பாட்டை பாடினா இவர் வந்து இப்போ அவர்கிட்ட தெரிஞ்ச கலையை வந்து அவர் ஹார்மோனியம் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கிறார். நேர்களை நாம் பார்ப்போம் அவர் என்ன வாசிக்கிறார். గురు బ్రహ్మ గురు విష్ణు గురుదేవ మహేశ్వర గురుదేవ మహేశ్వర గురు సాక్షాత్కార పరబ్రహ్మ తస్మై శ్రీ నమ గురువే గురువే రామ జయ జయ రామ జయ 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 సూర్యనారాయణ సోమా శుభనాది రామ శుభనామ సూర్యనారాయణ సోమా శుభనామ రామ శుభనామ కారుణ్య నామ దశఘట్ట సోమ కారుణ్య నామ దశఘట్ట సోమ రామ జయ జయ రామ జయ రామ జయ జయ రామ జయ అగణిత ధామ గుణధామ అగణిత ధామ గుణధామ సాకేత సర్వభూమ సాకేత సర్వభూమ రామ జయ జయ రామ జయ రామ జయ జయ రామ జయ రామ జయ జయ
జయ రామ జయ జయ రామ జయ అద్భుతం అద్భుతం బాగుండదు టోన్ అంత అన్ని బాగుండదు సూపర్ టోన్ నేను ట్యూషన్ పిచ్చి వస్తా సార్ నేను ట్యూషన్ కార్యక్రమం అంటే టార్మెంట్ పాట పాడకంటే వస్తా పాట పిచ్చే కాదు ఫోన్ చేస్తా నేను వస్తాను కృష్ణగిరి నేను పని చేసేది ఆడ ఆడనా సార్ మ్యాచ్ చూసుకుంటే టీకా పడతావు పర్లే అవునా எட்டு சர்வீஸ் டீ காஸ்ட் கான்செப்ட் ஆகவே நேர்களே இந்த கலைஞரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவருடைய திறமை, இவருடைய அறிவு, இவர் தெருவில் தள்ளப்பட்டது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நான் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நல சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவராகவும் ஆலோசகராகவும் இருக்கிறேன். இது போன்ற கலைஞர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். கலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். ஆகவே தமிழக அரசோ அல்லது கர்நாடக அரசோ இந்த கலைஞர்களுக்கு அவர்களுக்கு தக்க உதவிகளை செய்ய வேண்டும். ஆமாம், நான் ரொம்ப நாளாக 25 வருஷமாக இந்த கோரிக்கையில் இது போன்ற கலைஞர்கள் எங்கே வந்தாலும் அவங்கள நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுக்கு உடை உணவு எல்லாம் கொடுத்து அனுப்புறது தான் என்னுடைய வேலை. இது நேயர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த கலைஞரோடு ஒரு நாள் மிக சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவரை சந்தித்ததில். இவருக்கு நாம் ஒரு கௌரவப்படுத்துவோம். நேயர்களே, நாம் இதுவரை சந்திரப்பா அவருடைய கலை நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கலைஞரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்குது. நான் எதுக்காக இத்தனை வருஷங்களில் தவம் இருந்தனோ அதுபோல் இந்த கலைஞரை சந்திக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போன்ற கலைஞர்களையெல்லாம் நாம் தேர்வு பண்ணி நம்ம அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நாம் ஒரு ஹோம் கட்டணும். அதுக்கு ஒரு இடத்த நம்ம தேர்வு பண்ணிட்டுருக்குறோம். அது யாரும் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, அரசாங்கத்தில் நான் கேட்குறது என்னென்னா, புறம்போக்கு நிலத்தில் ஒரு ஏக்கரா கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஹோம் கட்டிட்டு அந்த ஹோமில் இது போன்ற கலைஞர்களெல்லாம் பாதுகாத்து இவங்களுக்கு மருத்துவம், உணவு இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி இந்த கலைஞர்கள்கிட்ட இருக்கிற திறமையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கலைக்கூடமாக அதை மாற்ற வேணுங்கிறதா என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக நான் இன்னும் ஃபைட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இவரை சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை கௌரவப்படுத்துவோம். மீண்டும் கைனி கிளப் என்ற நிகழ்ச்சியில் அவர்கிட்ட இருக்கிற திறமைகளெல்லாம் நாம் இன்னும் நேயர்களுக்கு நல்லது விரிவாக நம்ம அவரோடு కలందురయాడువం. ఇప్పుడు అవరే గౌరవపడుతాం. చంద్రప్ప, ఇక్కడ వచ్చి మీకు ఎట్లా ఉండాది? సంతోషం, బాగా సంతోషం. నేను చూస్తే నీకు ఎట్లా బాగా ఇష్టం. అవునా? బాగా ఇష్టం, సంతోషం. అంత కళాకారులకు అంత ప్రేమ అంటే మంచి మనుషులు అనమాట. మన தமிழ்நாட்டில் మంచి மனுஷன், நல்ல மனுஷன். ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கும் சந்தோஷமாக இருக்கான். அவரை கௌரவப்படுத்துவோம். லேண்ட ఇది వచ్చి నీ భార్య వాళ్ళకి. సరే సార్, ఇది నీకు సంతోషం, ತುಂಬ సంతోషం. ఈ కళాకారులకి మా సార్ మాకు ఎంతో సన్మానం విషయం ఏంటి బాగా గొప్పతనం అనమాట. గొప్పతనం, గొప్ప విచారం. ఇంత కళాకారు ఎంతో యాడిసిక్కడ అనమాట. ఇది సంతోషం. ధన్యవాదాలు, 100 కోటి ధన్యవాదాలు. మగిల్చి ఇంట్లో వేసుకుంటా. పెట్టండి. ఉండండి ఉండండి ఉండదు ఉండదు ఇంకా ఉండదు. ஒரு தட்சணை.
సంతోషం. ఆయన ప్రేమ కాணிకిచ్చింది మా సంతోషం. ఆ ప్రీతి కాணிక అంత ఇస్తారంటే ఆ మా ತುಂಬ గౌరవం మాకు. இந்த கலைஞரை சந்திச்ச இவர் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து அந்த முருகன் கோயில் முருகன் கோயில்கிட்ட இருக்கிறாரு. நான் வந்து கிருஷ்ணகிரியில் தான் வந்து இசைப்பள்ளியில் வந்து நாடகத்துறையினுடைய ஆசிரியராக இருக்கேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் அங்கே நான் போகிறேன். இவரை போய் சந்திக்கிறோம், இவர் வீடை போய் பார்க்குறோம். இவர் வீட்டுக்கு ஏதாச்சும் நம்ம நேயர்கள் ஏதாச்சும் உதவி பண்ணுறதா இருந்தால் நான் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவருக்கு நம்ம தகுந்த உதவிகளை நாம் செய்வோம். அவர் வந்து சின்ன குடிசை போட்டு தான் அந்த குடிசையில் இவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்களாம். இவங்க ஒய்ஃப் வந்து இந்த சின்ன பிளாஸ்டிக் பொருள்லாம் கொண்டு போய் கிராமத்தில் விற்றுட்டு அதிலே பொழப்பு நடத்துகிறாங்க. இவர்களுக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த கலைஞருக்கு நாம் உதவ வேண்டும். நேயர்கள் நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இதுவரை நாம் அந்த நாடோடி கலைஞனை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த நாடோடி கலைஞனுக்கு வந்து நாம் வந்து கிஃப்ட்டு கொடுத்தோம். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு புடவை, அவருக்கு ஒரு வேட்டி, ஒரு சட்டை, கையில் ஒரு சிறு வெகுமதி. இதெல்லாம் வந்து நான் கொடுத்ததா நினச்சிடாதீங்க. ஏன்னா அந்த புடவையை கொடுத்தவர் வந்து நம்ம தெலுங்கு தேச கட்சியினுடைய நிறுவனர் தோழர் முனி ஆறுமுகம் கொடுத்தது. அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் தேர்தலில் நின்னார். எலெக்ஷனில் நிற்கும்போது அவருக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடணும், அதுக்கு எனக்கு செட்டப்பெல்லாம் வேணும் அப்படின்னாரு. வாங்க அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம நாடக வாத்தியார் சாரதியை கூப்பிட்டு அவர் வந்து அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டார். அந்த நன்றி விசுவாசமாக ஒரு புடவையை கொடுத்து, இந்த புடவையை நீங்கள் வந்து ஒரு நலிந்த கலைஞருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அந்த புடவையை வாங்கி வச்சுருந்தோம். அந்த புடவை தான் அவருக்கு காலையில் கொடுத்தது. அதே போல் அவர் கொடுத்த சட்டை ஒரு ஆள் கொடுத்தது, வேட்டி ஒரு ஆள் கொடுத்தது, பணம் ஒரு ஆள் கொடுத்தது. நேர்களே, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம கொடுத்து பேர் வாங்கிக்கிற விஷயம் இல்லை. கலைஞர்களை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் நமக்கு வேண்டியவர்கள், கலைஞர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் கொடுக்கின்ற ஒரு வெகுமதி அது. அந்த சட்டையை வந்து பிசிஆர் மெட்ரிகுலேஷனுடைய நிறுவனர் திரு பிசிஆர் மனோகரன் ஐயா கொடுத்தது அந்த சட்டை. வேட்டி வந்து நான் கொடுத்தது. அந்த வெகுமதி பணம் வந்து என்னுடைய மனைவி கொடுத்தது. ஆக இப்படி எல்லோரும் கொடுக்கின்ற உதவிகளை வாங்கி தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இதுபோல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் கலைஞர்களோடு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணுறோம். அந்த கலைஞர்களோட ஒரு நாளில் அவங்களோட ஒரு நாள் முழுவதும் அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது, அவங்களோட காலை உணவு, மதிய உணவு, நல்ல அறுசுவை உணவோடு பிரியாணியோடு அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு 100 பேருக்கு மேலே வர்றவங்களுக்கு வேட்டி, சட்டை, புடவை, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதெல்லாம் இது எல்லாமே இந்த அடிப்படையில் தான். நான் வந்து முழுசாக நான் வந்து கையிலேருந்தெல்லாம் நான் எதுவும் செய்ய முடியாது. இதுபோல் உங்களை போன்றவர்கள் இந்த கலைஞர்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு கொடுத்தா நிச்சயமாக 100% அவங்களை கொண்டு போய் சேரும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன்.